ஒரு காட்டில் ஒரு செம்மறி ஆடு அதன் குடும்பத்தோடு வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் ஆடு மேய்ந்து கொண்டிருக்கும்போது நரி ஒன்று அங்கு வந்தது. ஆடு மேய்ந்து கொண்டிருப்பதை பார்த்த நரிக்கு ஆட்டுக்கறி ஆசை வந்தது. இந்த ஆட்டை எப்படியாவது ஏமாற்றி நம் வீட்டிற்கு கூட்டிட்டு போக வேண்டும் என்று எண்ணியது. சிறிது நேரம் யோசிச்ச நரி ஒரு திட்டம் போட்டது. நரி ஆட்டிடம் சென்று, இங்கே பாரு ஆடு, நான் உன் நண்பன். பக்கத்து ஊரிலிருந்து வருகிறேன். நானும் உன்னைப் போல புற்களைதான் சாப்பிடுவேன். நீ என்ன இங்கே இந்த கேவலமான புற்களை சாப்பிடுகிறாய்? நான் எல்லாம் இவற்றை மூர்ந்து கூட பார்க்க மாட்டேன் என்றது. அதற்கு ஆடு, அப்படியா? நல்ல புற்கள் எங்கே இருக்கு? அவை சுவையாக இருக்குமா என்று கேட்டது. அதற்கு நரி, ஆமாம், அங்கே சுவையான புற்கள் நிறைய உள்ளது. ஆனால் அவை ரொம்ப தூரத்தில் உள்ளது. எனக்கு நன்றாக வழி தெரியும். என்னோடு வருகிறாயா என கேட்டது நரி. ஆட்டிற்கு நன்றாக தெரிந்துவிட்டது நரி ஏமாற்றுகிறது என்று. ஆடு நரிக்கு நல்ல பாடத்தை கற்றுத்தர வேண்டும் என்று எண்ணியது. ஆடு கூறியது, நான் உன்னோடு வருகிறேன். என் தங்கை எனது வீட்டில் தனியாக இருக்கிறாள். அவளையும் என்னோடு அழைத்து வரட்டுமா என்று ஆடு கேட்டது. நரிக்கு ஒரே சந்தோஷம். 2 ஆடுகள் கிடைக்கிறதே என்று. நரி, சரி சரி வா, சீக்கிரம் போவோம். போய் உனது தங்கையும் கூட்டிக் கொண்டு போவோம். இரவு 2 பேரையும் உங்கள் வீட்டிலேயே விட்டுவிடுகிறேன் என்றது நரி. ஆடு நரியை கூட்டிக் கொண்டு வெகு தூரம் போனது. ஒரு பெரிய பள்ளத்தின் ஓரமாக உள்ள பாறையின் மேல ஏறியது. நரியும் கூடவே ஏறியது. நரி எதிர்பார்க்காத சமயம் ஆடு நரியை பள்ளத்தில் இடித்து தள்ளியது. நரி பள்ளத்தில் விழுந்து இறந்தே போனது. மற்றவர்களை ஏமாற்ற நினைத்தால் நாம் தான் ஏமாந்து போவோம்.